ஸோ ஹே கைஸ், நான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹீரோ எக்ஸ் டீமன் எம்பரஸ் சாப்டர் 15 and 16 பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். போன எபிசோடில் எங்கே விட்டுருப்பாங்கன்னா, இந்த அப்பா மகளும் அந்த இடத்த விட்டா போதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்திருப்பாங்களா, அங்கே முடிச்சிருக்கோம். இப்போ அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓடு 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 அப்படின்னு வந்து எல்ஃபி கையை பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்ஃபி வந்து அப்பா போதும் ரொம்ப ஓட கை என்னால் முடியல, கையில் கண்ணெல்லாம் சுற்றுது அப்படின்னு கத்திட்டு இருக்காங்களா. அப்போ அவங்க அப்பா வந்து அப்படியே அதே இடத்துல ஸ்டாப் பண்ணி நின்றுட்டாங்க. முத என்னென்னா, அவர் அதாவது லெஜெண்டரி ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு கேம் விளாட சொன்னார். அப்புறம் என்னென்னா, இந்த டீமன் கிங் வந்து நம்மளை வந்து த்ரெட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு வந்து அவர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு. அது வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து இன்னொன்று ரிவீல் பண்ணுறாங்க. என்னென்னா, நேற்று ராத்திரி அதாவது நம்ம ஹீரோ வந்து சோகமாக போயிருப்பார்ல, அப்போ அந்த டைம் அப்போ டீமன் குயின் வந்திருப்பாங்க அவங்க 2 பேருக்கு முன்னாடியும். அப்போ ஒரு டொமைனை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்போ டீமன் குயின் எதுவுமே பேசாமல் கையில் ஒரு ஸ்லாஷ் பண்ணுறாங்க. பார்த்தா அவங்க 2 பேர் கழுத்து வெட்டின மாதிரி இருக்குது. பட் அவங்க கழுத்து வெட்டல. அதுக்கு பதிலாக அவங்க கழுத்தில் வந்து ஒரு கர்ஸ் மார்க் வந்திருக்கு. அப்போ டீமன் குயின் என்ன சொல்கிறாங்கன்னா, தான் எலிசபெத், நான் உங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணுறேன்னா, நாளைக்கு இந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பணும். அது போக எங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு எதையும் நீங்கள் ரிவீல் பண்ணக்கூடாது. அதாவது இங்கே இருக்கிற இந்த டீமன் குயினும் சரி, இந்த லெஜெண்டரி ஹீரோட ப்ரெசன்ஸ் இந்த உலகத்துக்கு, அதாவது அவுட் சைடு உலகத்துக்கு தெரியவே கூடாது. புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லும்போது, புரிஞ்சிச்சு மெஜஸ்டி அப்படின்னு வந்து பீரஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் மீறி நீங்கள் சொல்லணும், ஏதாவது சின்ன இன்ஃபர்மேஷனை கூட லீக் பண்ண நினச்சிங்கன்னா, அந்த கர்ஸ் மார்க் உங்கள் கழுத்தில் இருக்குல்ல, அது உடனே உங்கள் கழுத்தை 2 துண்டிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அதை தான் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ இந்த டீமன் குயினோட ஹிஸ்ட்ரி வந்து இந்த உலகத்தை ஆட்சி பண்ணுற மாதிரியும், அப்புறம் வந்து இந்த லெஜெண்டரி ஹீரோ வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுற மாதிரி ஹிஸ்ட்ரி இருந்துச்சு. அப்போது அது உண்மை கிடையாது. உண்மையான ஹிஸ்ட்ரி என்னென்னா, இவங்க 2 பேரும் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தனியாக இருந்திருக்காங்களா அப்படின்னு வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு எல்ஃபி வந்து, அப்பா இந்த இடத்த பார்த்தா கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க எந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு பார்க்குறாங்க. ஓ, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோமா அப்படின்னு வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு பார்த்தா அந்த நாய்க்குட்டி அங்கே பார்த்துட்ருக்கு. ஓகே, அவங்கள வந்து எங்கே வந்தோமோ அங்கேயே அனுப்பிச்சாச்சு. அப்போ இனிமேல் வந்து எங்கள் மாஸ்டருக்கு சரி, அந்த உமனுக்கு சரி, எந்த தொந்தரவும் இருக்காது அப்போ நாய்க்குட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ ஆக்சுவல் ரீசன் பார்த்தா, அவங்க ஓடிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்க தானாக ஓடல, நம்ம பப்பி தான் வந்து பிடிச்சி தூக்கிட்டு வந்திருக்கான். அதான் பப்பி வந்து சந்தோஷமாக இருக்கான். ஓகே, இனிமேல் என்னை திட்ட மாட்டாங்களே அப்படின்னு வந்து இருக்குது அந்த பப்பி. இந்த சைட் பார்த்தா அந்த இடத்துல அந்த யானை மிதித்து அவங்க இறந்துருப்பாங்கள்ல, அந்த டார்க் கில்டோட கிராப்ஸ் தான் அங்கே இருக்குது. அப்போ எல்ஃபி அதை சொல்கிறாங்க, இது வந்து அந்த டார்க் கில் அப்போசிசஸ் கிராப்ஸ் தானே, இது இன்னும் இங்கே தான் இருக்கா அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த கிராப்ஸ் இங்கே இருக்குன்னா, அப்போ இது பக்கத்தில் ஏதாச்சும் ஹை லெவல் டீமன் பக்கத்தில் கண்டிப்பாக வரும். ஏன்னா இவங்களை இப்படியே விட்டுட்டு போக மாட்டாங்க, கண்டிப்பாக அடுத்த ஒரு ஷிஃப்ட் வருவாங்க அப்படின்னு வந்து பீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து அந்த நாய்க்குட்டிக்கு வந்து ஏதோ வந்து ஒரு அப்ரோச் ஆகுது. சரி, அதெல்லாம் நம்மளுக்கு கவலை இல்லை, நம்ம இவங்களை வந்து விட்டாச்சு, நம்ம நேராக உள்ளே போவோம், இல்லைனா திரும்பி அந்த ஃபியர்ஸ் உமன் வந்து என்னை வந்து அடிக்கும், அதனால் நம்ம திரும்பி போவோம். அப்புறம் அது ஒரு போர்ட்டல் உருவாக்கி அந்த போர்ட்டலுக்குள்ளே போய் அந்த போர்ட்டல் மறைஞ்சு போயிடுச்சு. இந்த சைடு பார்த்தா ஒரு ப்ரெஷரில் வந்து எக்கச்சக்கமான ஆளுங்க வந்து தோன்றாங்க. அது யார்கிட்டனா, பீரஸ்கிட்டையும் எல்ஃபிக்கிட்டையும். அப்போது வந்து அந்த பார்த்தா அந்த ப்ளீச்சில் வந்து நம்ம ஹீரோ வந்து மாறுவான்ல, அந்த ஃபார்ம் மாதிரி இருக்குது. அப்போ அது வந்து என்ன சொல்லுது, அப்படி சிரிக்குது. கீழே வந்து அதோட அடியாளுங்க கு 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 அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அது 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 த கிரேட் அப்பத்திலிஸ் அப்படின்னு வந்து பீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது கிரேட் அப்பத்திலிஸா அப்படின்னு வந்து எல்ஃபி வந்து கேட்குறாங்க. அது வந்து ஈ அப்படின்னு தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் டார்க் கில்டோட கிரேட் அப்பத்திலிஸ் லெவல். கிரேட் டீமன் ஸ்பிரிட்டில் வந்து 2வது ஸ்டாரில் இருக்குன்னு காமிக்குது. இந்த சைட் பார்த்தா அந்த கில்டோட ஸ்டார் லெவல் வந்து 4 ஸ்டார்னு காமிக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய டார்க் கில்டு. அந்த இடத்துல பார்த்தா எக்கச்சக்கமான அந்த டீமன் ஸ்பிரிட்ஸ் இருக்குது. அதுவும் அது டீமன் ஸ்பிரிட் லெவல் வந்து 3, 4, 2, 4 அப்படின்லாம் மாறி மாறி இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்களோட லெவல் போல். அப்போ வந்து இது இது அப்போ தான் வந்து இப்போ ஆத்தர் வந்து அந்த லெவலை வந்து சொல்கிறாங்க. என்ன லெவல்னால், மேஜிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து எப்படிலாம் ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. வந்து மெஜிஷியனு, 2வது மேஜு, 3வது கிராண்ட் மேஜ். இந்த மேஜாக இருந்தால் தான் எல்ஃபி வந்து கிராண்ட் மேஜாக வந்து மாறிட்டாங்கல்ல. அதுக்கடுத்து பார்த்தா இந்த பீரோஸ் வந்து கிராண்ட் மேஜாக இருக்காங்க. இந்த கிராண்ட் மேஜுக்கு அடுத்து என்ன இருக்குன்னா, டீமன் ஸ்பிரிட் இருக்குது. அதுக்கடுத்து கிரேட் டீமன் ஸ்பிரிட் இருக்குது. அதுக்கடுத்து டீமன் செட் லெவல்னு ஒன்று இருக்குது. அப்புறம் டீமன் சோவியன் லெவல்னு இருக்குது. அதுக்கடுத்து டீமன் கிங் லெவல் இருக்குது. கடைசியாக வந்து பார்த்தா டீமன் காட் லெவல். இந்த டீமன் காட் லெவல் தான் வந்து நம்ம எலிசபெத்தில் இருக்காங்க. அது 3வது லெவலில் இருக்காங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அந்த கடைசி அச்சீவ்மெண்ட்டு தான் நம்ம எலிசபெத் பண்ணது. நம்ம ஹீரோவும் அந்த ஜோக்கர் அப்படி தான் கொடுத்துருப்பான். பார்த்தா அதுவும் அதே லெவலில் தான் வந்திருக்கும்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தா 2 பேர் பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்ஃபி வந்து, அப்பா அவங்களோட நம்ம கேப் ரொம்ப அதிகமாக இருக்குப்பா, நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு போகணும்ப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு எல்ஃபி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், என்னதான் நம்மளுக்குள்ள அதிகமான கேப் இருந்தாலும் அப்புறம் நான் அந்த ரிலீம், அதாவது அந்த ஹீரோவோடு சரி டீமன் குயினோட ரிலீம் பார்த்ததுக்கு அடுத்து இந்த அப்பத்தி செட்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் கால் தூசு அப்படின்னு சொல்லி அந்த சீட்டுக்கட்டை எடுத்து வைக்கிறாங்க. அதனால இப்போ உங்கள் அப்பா வந்து இந்த ஹை ஹார்ட்டட் பிளஸ் ஆஃப் ஹீரோவை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய ரிலீம் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த எல்லா டெவிலும் பயந்துக்கிட்டு இருக்கு, என்னது ப்ரெஷர்னு. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இருக்காங்க, என்னதான் அப்பா வந்து தப்பு பண்ணியிருந்தானோ, இப்போ எஸ்கேப் பண்ண முடியாத ப்ராப்ளம் இருந்தானோ, இவ்வளோ டிஃபிகல்ட்டியாக வந்தானோ, நான் இந்த எல்ஃப் ட்ரைபு கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் அம்மாவை திரும்பி மீட் பண்ண வைப்பேன். அது போக அதளவு நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க கையிலேருந்து 4 சீட்டு கட்டு மட்டும் மேலே பறக்குது. அதுதான் காட் சமனிங் 4 ஆரோ காட் டிசெண்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எல்ஃபு தோன்றாங்க. இதை பார்த்தோன்னே எல்ஃபிக்கு வந்து அது அவங்க அம்மா மாதிரி இருக்குது, அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பிளேயர் யுவர் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா 4 நாள் இருக்கா, அந்த இந்த பவர் மூலமாக அந்த எல்ஃப் வந்துருக்கு. அந்த எல்ஃப் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஆரோ வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஆரோ அப்படியே நேராக வேகமாக போயிட்டுருக்கு. அந்த சைடு ஒரு மான்ஸ்டர் மோ அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த வாய் மட்டும் உடஞ்சிட்டு போதா, திரும்பி ரீஜெனரேட் ஆக முடியல. அப்படியே ஒன்று அங்கே இருக்கிற எல்லா மான்ஸ்டரும் அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ கடைசியாக வந்து அந்த லீடர்கிட்ட வருதா, அது வந்து என்னது இது அசால்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அது பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே இருக்க டீமன்ஸுக்கு அவ்வளோ பாஷை கிடையாது, சும்மா அப்படின்னு தான் வந்து சொல்லும். அப்போ வந்து ஒத்த கையில் வந்து அந்த ஆரோ அசால்ட்டாக பிடிக்குது, ஆரா ஃபார்மிங் மாதிரி. ஆனால் அது எதிர்பார்க்காது என்னென்னா, அது வந்து ஃபோர்ஸ் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. இது வந்து அப்படின்னு வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அது 2 கையை வச்சு தடுக்க பார்க்குது, பட் அது தடுக்க முடியல. நேராக அது மண்டையை மொத்தமாக வெடிக்க வச்சிருச்சு. திரும்பி அந்த 4 சீட்டு கட்டு வந்து அந்த பவுச்சுக்குள்ளே வந்துருச்சா. அப்போ அந்த ஸ்பிரிட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு போகுது. இந்த சைடு வந்து அவங்க அப்பா வந்து கொஞ்சம் எனர்ஜியை லாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து எல்ஃபி வந்து அப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இந்த சைடு இதை பார்த்தா என்னோட ப்ரொஃபஷனில் மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா வீரஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த நேரத்தில் புதுசாக ஒரு ப்ரொஃபஷன் வந்து தோன்றுச்சு. அதுதான் தி கார்ட் மாஸ்டர் அப்படின்னு புதுசாக ஒரு ப்ரொஃபஷன் வந்துச்சு. இல்லை நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணது தான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் அந்த இன்சிடென்ட் ஆனதுக்கு கொஞ்சம் ஒரு வீக் கழித்து பார்த்தா இந்த பழம்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பழத்தை காமிக்கிறாங்க. அப்போது வந்து நம்ம ஹீரோ தனியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் சொல்கிறாங்க அதான் ஹைப்ரிட் மேஜிக் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அந்த ஒரு பழத்தில் வந்து இந்த வாழைத்தோப்பு, அப்புறம் வாட்டர் மிலானு, அந்த மாதிரி எக்கச்சக்க பழம் வந்து அதில் வந்துருக்க மாதிரி வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான், இந்த பழம் பழுக்க போது சாப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது இந்த பழம் தான். அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, வா இந்த மேஜிக்கல் வேர்ல்டு வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அது போக என்னோட ஹைப்ரிட் ஃப்ரூட் வந்து நல்ல ப்ரீடிங் மெத்தட் வந்துருச்சு, எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சீட்லெஸ் இதை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அது போக இந்த பழத்தை ஷேர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாத டைமில் கொஞ்சம் அந்த ஹார்வெஸ்ட் ஆஃப் ஜாய் இருக்குல்ல, அது கொஞ்சம் மிஸ் ஆகுற மாதிரி இருக்குது. ஏன்னா கூட கொஞ்சம் பேர் இருந்தால் கலக்கலன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ இதெல்லாம் என்னென்ன ரேஸ் பார்த்துருக்காங்க, அதாவது டீமன் குயின், வாரியர், எல்ஃபு, இந்த மாதிரிலாம் நம்ம ஹீரோ பார்த்துருப்பால, அதை வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நான் ஒரிஜினலாக எனக்கு பீஸ்ஃபுல் ஃபார்மிங் தான் ரொம்ப பிடிக்கும், அதோட சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும். ஆனால் அப்புறம் இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்போ இந்த அவுட் சைடில் வந்து நான் கான்டாக்ட் வச்சேனோ அப்போது என் வாழ்க்கையே கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக போயிடுச்சு. யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு தான் பார்க்கணும் போல் இருக்குது. ஆனால் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், நான் எப்படி இங்கேருந்து வெளியே போய் பார்க்குறது, அதாவது அவுட் சைடு வேர்ல்டுக்கு போகிறது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு அப்படின்னு ஒரு பெருமிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சைடு பார்த்தா புஃப் அப்படின்னு ஒரு சவுண்டு வருது. பார்த்தா அது ஹீரோயின் தான். அந்த இடத்துல டெலிபோர்ட் பண்ணி சேனல் வந்து உட்காந்து ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு உன் மைண்டுக்கு, ஏன் வந்து ரொம்ப டல்லாக இருக்கு அப்படின்னு வந்து டீமன் குயின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து எனக்கு வெளியே போய் பல இடத்த பார்க்கணும் ஆசையாக இருக்குது, ஆனால் நான் வந்து ரொம்ப வீக்காக இருக்கேன், எப்படி போகிறது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஓஹோ! அப்போ நீ வெளியே போகணும், உனக்கு இந்த இடத்த விட்டு வெளியே போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கா? அப்புறம் நீ வேணா என் கூட வாங்க, நம்ம ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க. டீமன் குயின் சொல்கிறாங்க. அது போக அவுட் சைடு வேர்ல்டு வந்து அந்த அவுட் சைடு வேர்ல்டு வந்து இங்கே இருக்கிற மாதிரி இருக்காது. அது போக இவன் ஆட்டிடியூடு ரொம்ப அரகண்ட்டாக இருக்குது. அதாவது டீமன் குயின் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னா, இவன் தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானே, வெளியே அவ்வளோ வீக்காக இருப்பாங்க, இவன் என்ன வீக்காக இருக்கிற மாதிரி அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்து டீமன் குயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓ உண்மையாவா? அப்போ போகலாமா அப்படின்னு ஹீரோ சந்தோஷமாக கேட்குறான். ஏன்னா வந்து நார்மலாக நம்ம ஹீரோ போனால் அவன் வந்து செத்துருவான், இதே ஒரு டீமன் குயினோட ப்ரொடெக்ஷனில் போனால் நம்ம ஜாலியாக சுற்றலாமா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து டீமன் குயின்
இந்த சைட் டீமன் குயின் வந்து ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏ நான்சென்ஸாக பேசாத, போய் உன் கிளாத்தை மாற்றிட்டு வா, நம்ம போவோம் அப்படின்னு வந்து டீமன் குயின் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைட் நம்ம ஹீரோ கெட்டப் ரெடி பண்ணிட்டான், ஹீரோயின் கெட்டப் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நான் ஒன்று சொல்லி தான் ஆகணும், உன் சாப்பாடு சமையலும் சரி, நீ தைக்கிறது சரி, எல்லாமே சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு டீமன் குயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அது என்னோட ஸ்பெஷாலிட்டி தானே அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் போட்டிருக்க கிளாத்தும் சரி, ஹீரோ போட்டிருக்க கிளாத்தும் சரி, நம்ம ஹீரோ தான் வந்து தச்சு வச்சது. அப்போ பக்கத்தில் இருக்க அந்த நாய் வந்து என்ன வெளியே போகிறோமா, போ 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 அப்படி சந்தோஷமாக இருக்கா. அப்போ டீமன் குயின் வந்து ஒரு சொடக்கு போடுறாங்க. அந்த சைட் பார்த்தா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டோர்னு அப்பியர் ஆகுது. அந்த குட்டி பப்பி ஒரு டோர் போட்டுச்சுல, அந்த மாதிரி இவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி வா போகலாம், அது போக பக்கத்தில் ஒரு டவுன் இருக்கும், அங்கே நம்ம போகலாம் அப்படின்னு டீமன் குயின் சொல்கிறாங்களா. ஓ அப்படியே, இது என்ன இவ்வளோ சூப்பராக இருக்குது, இந்த ஸ்கில் சூப்பராக இருக்குது அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவ்வளோ தூரம் நடந்து போகிறதுக்கு டேரெக்டாக போயிடலாம்ல அப்படின்னு. அப்போ அந்த போர்ட்டலில் வந்து டீமன் குயின் போகும்போது நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து நின்றுக்கிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் எலிசபெத், என்கிட்ட கொஞ்சம் கேள்விகள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான். என்ன கேள்வினா, நான் ஒரு 3 விஷயம் தான் சொல்லுவேன், அதாவது உன் கூட வெளியே வரணும்னா இந்த 3 விஷயம் மட்டும் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னன்னா, நீ வந்து என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, என் கூடயே இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா வந்து நம்ம ஹீரோ வீக்காக இருக்கார்ல, யாராச்சும் அடித்து அழிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு அதனால சொல்கிறான். ரெண்டாவது என்னென்னா, அது போக உன்னோட எமோஷனை ஸ்டேபிளாக வைக்கணும், எப்பயுமே வந்து ரக்கடா ஆன்னு அப்படிலாம் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா வந்து இவன் கத்திட்டாலும் ரொம்ப அட்டென்ஷன் வரும்ல, அதனால. அப்புறம் 3வது, நீ எப்பவுமே வந்து கொஞ்சம் லோ கீயாகவே ஆக்ட் பண்ணு, அதாவது கொஞ்சம் நார்மல் மக்களாக அந்த மாதிரி கீழே ஆக்ட் பண்ணு, நீ ஒரு நோபல் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணாத அப்படின்னு ஹீரோ வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி இருக்குது. பட் வந்து எலிசபெத்தோட பர்ஸ்பெக்டிவில் பார்த்தா, இங்கே பாரு, என் பர்மிஷன் இல்லாமல் நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, அது போக சும்மா தொண நசெல்லாம் பேசக்கூடாது, அப்புறம் உன்னோட மேஜிக்கை சும்மா கிடைக்கிற இடத்துலாம் யூஸ் பண்ணக்கூடாது, சரியா? அது அதனால் ஏன்னா நான் இந்த ஆர்டினரி பீப்புளில் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவேன், அது எல்லா ஃபன்னையும் நீ வந்து கெட்டு போக வச்சுருவேன் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்கிற மாதிரி நம்ம டீமன் குயினோட பர்ஸ்பெக்டிவில் இருக்குது. வந்து கோவமாக இருக்காங்க. ஏன்னா ஹீரோ வந்து இன்னும் எக்ஸ்பிரிமெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் டீமன் குயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோவம் ஆகிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஐயோ சரி நம்ம இப்படி பார்க்காத, நம்ம போவோமா, என் கூட வரியா போகலாமா அப்படின்னு ஹீரோ வந்து பேச்ச மாற்றிக்கிட்டு இருக்கா. இந்த பேரியர் இருக்கிறனால நான் கொஞ்சம் உயிரோடு இருக்கேன், இப்போ நான் அந்த வெளியே போயிட்டேன்னா அந்த ப்ரொடக்ஷன் இருக்காது, அது போக டீமன் குயின் இல்லாமல் போயிட்டேன்னா அவ்வளோதான், நான் அங்கே இருக்கிற மற்ற இதுக்கு வந்து ஒரு சாப்பாடாக மாறிடுவேன் அப்படி ஹீரோ பயந்துக்கிட்டு இருக்கான். அப்படி இந்த சரி சரி ஓகே போகலாம் அப்படின்னு வந்து டீமன் குயின் வந்து ஆர்டராக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சரி இந்த ஈவில் ஹீரோவை டிஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அவுட் சைட் வேர்ல்டில் போய் பார்ப்போம், அது போக அந்த அவுட் சைட் வேர்ல்டில் அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்க போகிறது கிடையாது அப்படி டீமன் குயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எதுக்கு மேஜிக் யூஸ் பண்ண, அது கூட தகுதியில் அந்த மாதிரி தான் டீமன் குயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து அப்படியா போகலாமா அப்படின்னு ஹீரோ சொல்கிறானா. ஆனால் போகணும்னா நீ ஒரு ரெக்வஸ்ட்டை ஃபுல் பண்ணணும் அப்படின்னு வந்து டீமன் குயின் சொல்கிறாங்க. ரெக்வஸ்ட்டா, என்ன ரெக்வஸ்ட்டா அப்படின்னு ஹீரோ கேட்குறானா. அப்போ வந்து டீமன் குயின் பக்கத்தில் வந்துட்டு, நம்ம எப்போ திரும்பி வரோமோ அப்போ நீ எனக்கு ஒன்று செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்கும்போது, இவன் இவ்வளோ பக்கத்தில் வர அழிக்க போகிறலாம் அப்படின்னு வந்து ஹீரோ பயந்துக்கிட்டு இருக்கான். அது என்னன்னா, ஒரு சூப்பர் டீலக்ஸ் அசோசியேட்டர் ஃப்ரூட் புட்டிங் எனக்கு வேணும் அப்படின்னு டீமன் குயின் சொல்கிறாங்க. புட்டிங்கா அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரா. அதனால உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம், அவனால் செய்ய முடியாது அப்படின்னு டீமன் கேட்குறாங்க. இல்லை நான் செஞ்சுட்டேன் வாங்க போகலாம் அப்படின்னு ஹீரோ வந்து சந்தோஷமாக வெளியே போகிறான். அப்போ 2 பேரும் அந்த போர்ட்டலுக்குள்ளே போகிறாங்க. இங்கே சைடு அந்த நாய்க்குட்டி வந்து பவ் அப்படின்னு இருக்குது. அப்புறம் இந்த போர்ட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. இங்கே நாய் வந்து பவ் பவ் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்குது. அந்த போர்ட்டலுக்குள்ளே பார்த்தா ஒரு எனர்ஜி ஃபீல்டு மாதிரி உள்ளே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து அது கண்ணு கூசுதுன்னு கண்ணை மூடிட்டான். அப்போ கண்ணு திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த இருக்கிற பக்கத்து வில்லேஜுக்கு வந்திருக்கான். ஸோ இந்த வில்லேஜுக்கு வர்றதோட 2B கண்டினியூ பண்ணுறாங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.